இனிஷியேஷன் இதுக்கு போயிட்டு பிற்பாடு தான் பசங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் வந்து சாமியாரை இது போயிட்டேன்னு. 2001 மே மாதம் சாமியார் ஆகிட்டு 2001 நான் செப்டம்பர் மாதமே ஜாம்பியாக்கு போயிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து 34 இப்போ அவுட் ஸ்டேஷனுக்குனால எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு 300-400 பேர் அன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு வந்து நான்சனை கொடுக்க வேண்டியதாக வரும். ஓகே, ஒவ்வொரு கிரேடு ஆமாம். இதை படித்து பாஸ் பண்ணாதான் அடுத்ததுக்கு போகணும். ஓகே, அப்படி போயிட்டு 3 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு தான் நானும் புது நன்மை உறுதி பூசைக்கு இப்படி சொல்கிறீங்க. பயங்கரமா. திருமணத்துக்கு என்ன ஃபாதர்? திருமணத்துக்கு அப்படியும் ஒரு 1 இயர் ஆயிரும். கப்புள்ஸ் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பண்ணுவீங்களா? ஆமாம், 2 பேருமே. கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஆமாம், பரவாயில்ல, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு திருவருட்சாதனத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க. ஆமாம். அதனால தான் நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா, ஒரு சப்ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அங்க வந்து பாவசனம் செய்யாம நன்மை வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னது வந்து என்னன்னா, அந்த உண்மையாலுமே அந்த படிப்பினை தான். அவங்களுக்கு வந்து அந்த 3 வருஷம் ட்ரைனிங், 3 வருஷம் அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு விசுவாசம் ஆழமா இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க வந்து நன்மை கூட வாங்குறதுக்கு வந்து நாம பாவசந்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்கள விருப்பப்பட்டு பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். வேற ஏதாவது ஃபாதர் அவங்களுடைய கல்ச்சர், அதே போல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு? இந்த அவங்க வீடுகளுக்குள்ள போகும்போதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வீடு தான். வீடுகள் அந்த சிம்பிளாக வீடு இருந்தால் கூட அவங்க வரவேற்கிற விதம், நம்மளை உட்கார வச்சு பேசிட்டு அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொடுப்பாங்க. தண்ணி இருந்தாலும் சரி, காஃபி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும், பிரெட் இருந்தாலும் சரி, எது இருக்குதோ அதை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம கூட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் உட்காந்து பேசுவாங்க. எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி விட்டுட்டு ஃபாதர் வந்துட்டாருன்னா வீட்டில் உட்காந்து எல்லா பசங்களோட எல்லாருமே வீட்டில் உட்காந்து பேசுவாங்க. ஓகே ஓகே. ஒருத்தவங்க அவங்க வேலை செய்யறது இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபாதர் வந்துட்டாங்க வீட்டுக்குனாலே இப்போ பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து உட்காந்துருவாங்க சிட்டிங் ரூம்ல. நீங்க எப்படி ஹவுஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தோட உட்காந்து ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா ஒரு வீட்டுக்குனாலும்? ஆமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும் ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் யூஸ் பண்றதுக்கு. ஆமா. அப்பன்னா உங்களுக்கு வந்து அந்த வீட்டை பத்தி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலா தெரியும். ஆமா, இல்லைங்க, யாரு என்ன ஏது என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அத்துபடியா இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா? ஆமா. ஹவுஸ் யூஸ் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா அந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயிலா தெரியும் உங்களுக்கு. யாரு என்ன, குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க என்ன கஷ்டம், என்ன வேலை செய்யறாங்க, அவங்க பேரு எல்லாமே அத்துப்படியா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உண்மையாலுமே பாராட்டணும் ஃபாதர். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது இந்த கல்ச்சர்ல இருக்குது. அது இப்ப நீங்களும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு இது. வேற ஏதாவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான காரியங்கள்? அதே போல நம்ம வந்து அந்த வீட்டு முடிச்சிட்டோம்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளை அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு போக மாட்டாங்க. நமக்கு பை பை சொல்ற வரைக்கும் இருப்பாங்க. எல்லாரும் சொல்லிட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பிற்பாடு அவங்க திரும்பி போவாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட், ஒரு குருவான கொடுக்குற அந்த இது வந்து ஃபுல்லா கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு கடவுளே வர போல அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து ஞானஸ்தானம், புதுநன்மை, உறுதி பூசல், திருமணம் பத்தி ஒரு சிலதா சொன்னீங்க. இங்க இருக்கிற மாஸ் திருப்பலி அது எப்படி இருக்கும்? இங்க சண்டே திருப்பலி மாசெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டா செய்வாங்க. பிகினிங் என்ட்ரன்ஸ் மாசே வந்து பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடுங்க. பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிதான், டான்ஸோடு தான் பாட்டோடு தான் உள்ள இருக்க கோயிலுக்குள்ளேயே போவோம்.
அதே போல் இப்போ இது உன்னதங்களில் பாடும் போதெல்லாம் மக்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த சந்தோஷம் கடவுளை நம்ம போற்றுறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுறோம், அவர் செய்த நன்மைக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா பாடி ஆடி அதை செய்வாங்க. அதே போல் பிரசங்க நேரத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அது 20 நிமிஷம் இருந்தாலும் சரி, 30 நிமிஷம் 40 நிமிஷம் இருந்தாலும் 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் நம்ம ப்ரீச் பண்ணாலும் அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. அதுபோல் காணிக்கை சமயத்திலாம் அவங்க வீட்டில் இருக்கிறது எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. பணம் மட்டும் கிடையாது, மற்றபடி வீட்டில் இருக்கிற அந்த கோழி, முட்டை, சுகரு, எது அரிசி, எது இருக்குதோ மீஸ், எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க காணிக்கையாக. அதேபோல் காணிக்கை வரும்போதும் நல்லா ஆடி பாடி எடுத்துகிட்டு வந்து. ஆமாம். ஒரு திருப்பலின்னா எத்தனை நேரம் இருக்கும் ஃபாதர்? ஒரு 3 மணி நேரம். ஆனா 3 மணி நேரங்கிறது அவங்களுடைய செலிப்ரேஷன். ஆமா, டான்ஸ் அது இது எல்லாம் இதாகும். நம்ம செர்மன் ஒரு 1/2 an hour, 25 minutes to 1/2 an hour பண்ணுவீங்க, 15 minutes. பட் மற்ற நேரமெல்லாம் செலிப்ரேஷன் இல்லைங்களா? அந்த காணிக்கை, அது டான்ஸ் உணர்ந்து பண்ற ஒரு இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு அப்பதான் யோசிக்கிறேன் நான். நீங்க ஜாம்பியால இருந்து சொன்னது போது 34 சப்ஸ்டேஷன், ஒரு காலையில போனா நைட்டு தான் நாங்க வருவோம்னு சொன்னது 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் மாசம். பட் டிராவலிங் அப்படின்னு சாயந்தரம் வரும்போது நைட் வரும்போது நீங்க பயங்கர டயர்டா தான் வருவீங்க. கண்டிப்பா. ஆனால் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அந்த சந்தோஷம். பணி புரிஞ்சோம் மக்களுக்கு, கடவுளுக்காக நம்ம பணி புரிஞ்சோம், மக்களை பார்த்தோம் அந்த நாள்ல. அவங்களுக்கும் ஏன்னா வாரத்துக்கு இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் அந்த அவுட் ஸ்டேஷன் போக வேண்டியது நிலைமை இருக்கும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மாசம் இருக்கும். அதனால வெரி ஈகரா இருப்பாங்க இல்லைங்களா? ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. மற்ற நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க ஃபாதர்? மற்ற நாட்கள்ல, மற்ற சண்டேஸ்ல கேட்டகிஸ்ட் அவங்க சர்வீஸ் பண்ணுவாரு. ஓகே ஓகே. அவரு போய் அங்க ப்ரேயர் நடத்துறது. ஓகே ஓகே. அது அவங்க சாமியார் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த பூசு தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல ஒன்னு கேட்கணும். இப்ப வராங்க கேத்தலிக்ஸ், நானும் பாவசந்திரம் பண்ணி தான் நான் நன்மை வாங்குறாங்க அப்படின்னு. மேக்ஸிமம் எல்லாரும் நன்மை வாங்குவாங்க இல்லைங்களா? ஆமா, கொஞ்சம் பேர் நன்மை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மேரேஜ் ப்ராப்ளம் வந்ததுனால, ரீசன்ஸுக்குனால மற்றவங்க எல்லாரும் மேக்சிமம் அந்த திருவிருந்துல பங்கெடுப்பாங்க. ஆமா, அது ஒரு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த ஒரு நிகழ்வு பார்க்க. அடுத்தது நீங்க ஜாம்பியால ஒரு 7 வருஷம் இருந்துட்டீங்க ஜாம்பியால. அதுக்கு அடுத்தது ஃபாதர்? அதுக்கப்புறம் நான் நைஜீரியா போயிருந்தேன். அங்கிருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் டு நைஜீரியால அங்க ஒரு 7 வருஷம் இருந்தேன். ஓகே. அங்கேயும் 7 வருஷம், எல்லாம் முழுமை 7 அப்படிங்கிற பேரு. அங்க நைஜீரியால உங்களுடைய பணிகள் மற்றதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அங்கே அங்கேயும் ஒரு நல்ல பங்கு எனக்கு கிடைச்சது. நல்ல மக்கள். நைஜீரியன் சர்ச் கிவிங் சர்ச். நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே மக்களே கொடுப்பாங்க. பார்ட்டிசிபேஷன், அது சர்ச்சுடைய பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ். ஜாம்பியா விட இங்க இருக்கும் அப்படிங்கிறீங்க? ஆமா. எப்படி சார் சொல்றீங்க? அந்த இது அவங்க அப்போலேருந்தே மிஷினரி நிறைய மிஷினரிஸ் முன்னெழுந்து எவாஞ்சலைஸ் பண்ணனால அந்த சர்ச்சை இட்ஸ் அ கிவிங் சர்ச். கோயிலுக்குன்னா எல்லாமே செய்வாங்க.
அதே போல் நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கோயிலுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்வாங்க. நல்ல ஈடுபாடோடு இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. எல்லா காரியத்தையுமே அவங்களே எடுத்து செய்வாங்க. நம்ம வந்து சொல்லணும் தேவையில்ல. எல்லாமே ஈடுபாடோடு செய்யக்கூடிய பீப்புள். அண்ட் ஆல்சோ வெரி 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 ப்ரௌட் பீப்புள் அவங்க கொஞ்சம். ஓகே, சரி சரி சரி. ஓகே, அங்க இருக்கிற நீங்க பணிபுரிஞ்ச போது இருந்த பங்கு, அதோட கிளை பங்குல எத்தனை? அங்க இருக்கும்போது, அங்க பணிபுரியும்போது எனக்கு வந்து எங்ககிட்ட வந்து 2 அவுட் ஸ்டேஷன் இருந்துச்சு. ஓகே, அது டவுன் இல்லைங்களா நீங்க இருந்த இடம்? ஓகே ஓகே. அதனால அங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு பங்கா இருந்ததால பெரிய பங்கு, ஒரு 2000 3000 ஃபேமிலி இருக்கிற 3000 குடும்பங்கள். ஆமா. ஓகே ஓகே. அதனால தினைக்கும் ஒரு 3 பூசை இருக்கும். காலையில, ஆமா, காலையில, மதியம், ஈவினிங்னு மக்கள் வருவாங்களா சார்? ஆமா, மதியானம் வைக்கும்போது மக்கள் வருவாங்க. ஆமா. இப்ப வேலைக்கு போறாங்க, பட் இருந்தாலும் மாஸ்க்கு அந்த இடப்பட்ட நேரத்துல வந்துட்டு போயிடுவாங்க. எனக்கு புதுசா இருக்கு ஃபாதர் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, ஒன்னா காலையில் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஈவினிங் வைப்பாங்க. பெரிய பெரிய ஷ்ரைன்ஸ்ல தான் வைப்பாங்க. பட் நீங்க பங்கு சொல்றீங்க, அந்த பங்குலையும் வந்து மத்தியானம் மாசத்துக்கு 3 பூசை டெய்லியும் அப்படிங்கும்போது மக்கள் அவ்வளவு மக்கள் வருவாங்க. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 50-60 பீப்புள் அந்த இடப்பூசைக்கெல்லாம் வருவாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அங்க இருக்க கல்ச்சர் எப்படி ஃபாதர்? புது கல்ச்சர்ஸ் அவங்க வந்து they love their culture, the way of dress, இதெல்லாம் இது பெரிய பெரிய ட்ரெஸ்லாம் போட்டு அந்த தலையெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய டான்ஸு, அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய எல்லாமே புதுசாக இருக்கும்.
பார்க்கறதுக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் தான். ஹவுஸா பீப்புள் அவங்க. அவங்க வந்து ஹவுஸா பேசுவாங்க. அது லாங்குவேஜ். அது ஒரு அது லாங்குவேஜ். நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆமா. சாமி இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாக்லி, சிபேம்பா, சிவேம்பா, ஹவுஸா. ஹவுசா இது 3 லாங்குவேஜ் தெரியும். ஆமா. ஓ! ஆனா கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுங்களா எப்படி? இது 3மே வந்து பாண்ட் லாங்குவேஜ்னால சிமிலர். அதனால உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே, ஓகே. இப்ப அந்த லாங்குவேஜ்ல நீங்க மாஸ் வச்சு, பிரசங்க வச்சு எல்லாம் பண்ணுவீங்க. ஆமா. ஓகே. ஆமா. நல்ல இன்வால்வ்மெண்ட் அவங்க சர்ச் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப நல்லா நல்லா பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே நம்ம வந்து சொல்லணும் தேவையில்ல. தே கிவ் மோர் டு சர்ச். ஓகே, ஓகே. ஃபாதர் நீங்க என்ன சொன்னீங்க? கிவிங் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை. நைஜீரியா அந்த இதுக்கு ஜாம்பியா வந்து பார்ட்டிசிபேஷன் சொன்னீங்க. அதே போல அவங்க ரொம்ப இன்வால்வ் ஃபெய்த்தா இருப்பாங்க, ரொம்ப அன்பான மக்கள். அதே போல இவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற சொல்றது போது கிவிங் சர்ச்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை. மக்கள் வந்து சர்ச்சுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் சொன்னீங்க. இது போல அவங்களுக்குன்னு ஒரு பெக்குலியர் நீங்க பார்த்தது, நீங்க அனுபவப்பட்டது ஏதாவது ஒரு காரியங்கள்? எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப நேரம் எடுத்து செய்வாங்க. நிறைய ட்ராமா, இது விழிப்புணர்வு தர போல காரியங்கள்லாம் செய்வாங்க. அவங்களுடைய அந்த ட்ராமா இதுலேயே வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குற போல சர்ச்சை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. மற்ற மக்களுக்கு சொல்றது இது எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க அதே போல பயபக்தி ரொம்ப பயபக்தியான மக்கள். கடவுள் மேல ரொம்ப பயபக்தியான மக்கள். எல்லா ஆக்டிவிட்டிஸையும் ரொம்ப இன்வால்வா எடுத்து செய்யக்கூடியவங்க அவங்களோட. ஆமா. இப்போ அங்க வந்து 7 வருஷம் உங்க பணி. இப்போ ஜாம்பியாலும் சரி, நைஜீரியாலும் சரி, 2 இடத்துலையும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட தருணங்கள், எனக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ட்டு ஏதோ ஃபீல் பண்றீங்களா? கஷ்டமா இருக்கும் நேரத்துல எப்ப நம்ம இந்த மலேரியா வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மலேரியா உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு? ஆமா, நிறைய முறை இதுங்களா? வருஷத்துக்கு ஒரு முறைனாச்சும் வந்துடும். ஓ, அது அந்த கொசு கடிக்கிறதுனாலங்களா? ஆமா, ஆமா. அது எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா வரும். மலேரியா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் தான் எடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா 1 வீக் கஷ்டமாயிடும். ஆமா. அசால்ட்டா சொல்றீங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போக அப்படின்னு. ஆமா. அது அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்க வந்து தாங்கிக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மட்டும் கஷ்டம். ஆமா. அதான் நாங்க வரும்போது கூட எல்லோ ஃபீவர் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். அது போட்டாதான் நீங்க வந்து கென்யாக்குள்ள இருக்கிற அந்த காடெல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் போட்டுடணும் அப்படின்னு 10 நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்க கேமராமேன் ஆண்டனி 2 பேரும் தான் போனோம். கேரளா போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். அந்த வேக்சினேஷன் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அப்படி பண்ணாலும் மலேரியா வரும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மலேரியா டைம்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா? ஆமா. வேற ஏதாவது மினிஸ்டர் டைம்ல மற்ற காரியங்கள்ல? மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மக்களுடைய கோஆப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. இல்ல நான் என்னன்னா எனக்கு இது நடந்துச்சு, இது வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமான தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவ்வளவோ எனக்கு நடந்தது போல இல்ல. எல்லாரும் பாசிட்டிவாவே நீங்க இது பண்ணீங்க. எதுனாலும் ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டீங்க, அதே போல பாசிட்டிவாவா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. இப்ப நைஜீரியால 7 வருஷம், ஜாம்பியால 7 வருஷம், 14 வருஷம். அதன் பிறகு கென்யாவுக்கு இப்ப இருக்கிற ஒரு 2 வருஷம் பிரேக் பண்ணேன். நான் வந்து பெங்களூர்ல டிப்ளமா கவுன்சிலிங் பண்ணதுனால அந்த ஒரு 2 வருஷம் பிரேக். 2015 to 2017. 2017ல இங்க வந்துட்டேன் நானு. ஓகே, ஓகே. இப்ப இங்க வந்து இது ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆச்சு இந்த இதுல. இந்த பங்குல தான் 8 வருஷமா இருக்கிறீங்க. ஆமா. பரவாயில்ல. 8 வருஷம் ஒரே பங்கு, அதே போல அங்கேயும் 7 வருஷம் ஒரே பங்குல இருக்கின்றது வந்து ரொம்ப. ஸோ இங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து ஒரு பெரிய பங்கு. மொத்தம் ஒரு 1000 ஃபேமிலி இருப்பாங்க. 2 அவுட் ஸ்டேஷன் இருக்கு. அதே போல நிறைய குரூப்ஸ் இங்க, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் லைக் CWA, CMA,
junior youth, senior youth, young Christian workers, single parents, Legion of Mary, Sacred Heart Group. சிங்கிள் பேரண்ட்ஸ் அந்த இது சொல்லுங்க எப்படின்னு. இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டு ஹஸ்பண்ட் போயிருப்பாங்க, இல்லைன்னா செப்பரேட் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க. ஆமா, அவங்களாம் சேர்ந்து ஒரு குரூப். அவங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி என்ன அது? அவங்க வந்து அந்த நம்மளுடைய மாரல் சப்போர்ட், அவங்க அது ஹஸ்பண்ட் இல்லைனா கூட, இல்லைன்னா இப்போ ஒய்ஃப் இல்லைனா கூட, நம்ம வந்து இந்த குழந்தைங்க கூட கடவுள் கொடுத்த குழந்தைங்களை வச்சு இட்ஸ் அ கிஃப்ட். நம்ம வந்து கிறிஸ்துவனாக கண்டிப்பாக வாழணும். அந்த நம்ம கிறிஸ்துவ ஃபெய்த்தில் வந்து நம்ம வந்து போகக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும். இதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கூடாது அப்படின்னு ஒரு இதுக்காக இந்த குரூப்பை வந்து ஆரம்பித்து அவங்க சப்போர்ட்டிவ் குரூப் போல். இப்போ அந்த குரூப் வந்து ஒன்ஸ் இன் வீக்கா, ஒன்ஸ் இன் மந்த்ல கூடுவாங்களா, இல்லை எப்படி? ஒன்ஸ் இன் வீக் அவங்க கேதர் ஆவாங்க. இப்போ மரியன் சனி போல் இதுவும். ஆமாம், கேதர் ஆகி அங்கே என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் ஷேர் பண்ணுவாங்க. முதல்ல வந்து அது ஸ்கிரிப்சர் ரீடிங், அந்த வேர்ட் ஆஃப் காடை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க ஈச். அப்புறம் அவங்களே கம்ஃபர்ட் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து ஆம்பளைங்க இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறது வந்து இது வந்து குழந்தைகள் தனி, பேரண்ட் தனிங்களா, இல்லை எப்படி இருக்கும்? ஆமாம், இந்த அவங்க குழந்தைங்களோட தான் வருவாங்க. குழந்தைங்களோட அவங்களும் உட்காந்துக்குவாங்க. ஆமாம், அப்படியே உட்காந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆமாம், ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க டிஃபிகல்ட்டி ஷேர் பண்ணும்போது அவங்களை கம்ஃபோர்ட் பண்ணி ஆறுதல் சொல்லிக்குவாங்க. ஆமாம், அப்போ நம்மளும் இருப்போம். நம்மளும் வந்து என்கரேஜ் பண்ணுவோம் அவங்கள வந்து எப்படி இந்த ஒரு சிங்கிள் லைஃப் எப்படி வாழணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், எந்தெந்த டிஃபிகல்ட்டி வந்தாலும் சரி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற இது இருக்கும். ஒரு புதிய ஒரு காரியம் ஃபாதர் நீங்க சொன்னது. சிங்கிள் பேரண்டிங், அவங்களுக்கு ஒரு தனி ஒரு அசோசியேஷன், ஐ மீன் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க, அவங்க தனியா ப்ரேயர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப நல்ல ஒரு காரியம். அன்பான நேயர்களே, நேரம் போறது தெரியல, நிறைய சொல்லிட்டு இருந்தாரு, கடற்கரன்ட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். 24 வருஷம் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணது, கடற்கரை நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. டைம் ஆயிட்டு இருக்கு. அதனால் அடுத்த வாரம் மீண்டும் ஃபாதர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.